ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதிக்கு விருப்பமே இல்லாமல் எப்படியோ ஒரு வழியாக இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆனாலும் மலர், ரேவதி இவங்க எல்லாம் நான் அவங்க கூடவே இருக்கேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் சுரேஷ்குமே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. அவருடைய மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதாவது அவருக்கு வேலை வரணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நம்மளோட லைஃப் இன்னொரு பக்கம் ரொம்ப வேஸ்ட்டாக போகுது அப்படின்றது நம்ம சுரேஷ்க்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சும் அவங்க மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை ஒத்துக்கிறாரு. ஸோ நம்மளோட லைஃப் நமக்கு முக்கியம், வேலையும் அதை விட முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஈகோ பார்க்காம மதிக்கிட்ட, சரி நான் இப்படி பண்ணது தப்பு தான், இனி பண்ண மாட்டேன், இது எங்களோட பர்சனல் விஷயம், நான் ஏதோ அப்படி பண்ணிட்டேன், இதுக்காக நீ என் கேஸில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு மிரட்டி சொன்னதை சாதாரணமாக சொல்லியிருந்தா அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு வீம்புக்குன்னு கோவக்காரத்தனமாக பேசினதுனால தான் அவளோட வேலை போச்சு. அப்படி இல்லைன்னா அவரோட வேலை அவருக்கு கிடைச்சிருக்கும். இப்போது அந்த கல்யாணம் நின்று போனதுனால மதியவே அவங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தங்கராஜு பிளான் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது அவங்க 2 பேரும் மட்டும்தான். ரொம்பவே வருத்தப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க சுரேஷ். அவங்களுமே ரொம்ப அழுகிறாங்க. அழுந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது. ஆனால் இவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். மதி சொல்கிற மாதிரி உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பொண்ணை விட நடுத்தருவில் நிற்கணுமா அப்படின்றதுக்காக இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்றதை தாண்டி அவங்க பொண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. நமக்கும் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. மதி இந்த சின்ன பிரச்சனைக்கு போகாமல் இருந்திருந்தா அவங்கள பொண்ணோட லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும், அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே மதியால் தானே ஆரம்பிச்சுது, நீ ஆரம்பிச்சதை நீயே முடிச்சு வை அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த கல்யாணத்தை அவங்களுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுமே இருக்காங்க. அடுத்து கல்யாணம் முடிஞ்ச கையோட தங்கராஜ் உங்க அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அந்த மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, நீங்கள் முறைப்படி எங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு விருந்துக்கு அனுப்பி வைங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சார் அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், உங்கள் உடம்பு எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா சொல்லவும், ஆமாப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னப்பா இருக்குது, நீங்கள் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு மதி கேட்குறாங்க. எப்படியாச்சும் இந்த ஆப்ரேஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு. நான் தான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கலாம், அதெல்லாம் அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், இல்ல என் பொண்ணும் மாப்பிளையும் என் வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டாதான் நான் அப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதும், சார் என்ன இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க தான் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கல்ல, முதல்ல நம்ம வீட்டுக்கு போகட்டும், ஆரத்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போவாங்கல்ல, அப்போ அந்த விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டோம், அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மதியோடைய மாமியார் சொல்றதுனால திரும்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொண்ணு சுரேஷ் இவங்க எல்லாரையும் அவங்களோட வீட்டுக்கு, மலரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவர் அவங்களுடைய வீட்டுக்கு அப்படியே டேரெக்டாக கிளம்பிடுறாங்க. ஸோ பொண்ணை அங்கேயே மண்டபத்திலேயே விட்டுட்டு மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. வேற ஒரு குடும்பத்துக்கிட்ட நம்மளை இப்படியே வீட்டு கடனுக்காக நம்மளை வித்துட்டு போகிறாரே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே சுரேஷ் கூட, அதாவது சுரேஷ் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காரு காரில், மதி ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி தான் இவங்களோட லைஃபே இடைவேளையோட தொடருது. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மலர் ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. மதி வீட்டை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வீட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா சுரேஷோட ரூம் காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ முதல்ல கூப்பிட்டு வெளியில் அதுக்கப்புறம் பாலம் பழம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்றது அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்காரு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ் அங்கே உட்காந்துக்கிட்டு, டேய் என்னடா இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தான், ஏன் உனக்கும் அதாவது எனக்கும் அக்காவுக்கும் கூட இப்படி தான் செஞ்சாங்க, சாப்பிடுடா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சுரேஷை சாப்பிட சொல்லிட்டு இவங்களையும் சாப்பிட சொன்னால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பழத்தை சாப்பிடாம, வாயிலே சாப்பிடாம கையில் புட்டு சாப்பிட்றாரு. அதே மாதிரி தான் இவங்களும் புட்டு சாப்பிட்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் படாமலே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாலை அண்ணாந்து குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மதியம் அப்படி தான் குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சிச்சு, நம்மளை விட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். சுரேஷ் போய் வேற நல்ல புது பேண்ட் சட்டை எல்லாம் மாற்றிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுடா அப்படின்னு உடனே பயங்கர அதிர்ச்சி. மாமா என்ன மாமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன், என் கல்யாணம் நின்று போகக்கூடாது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், என் வேலையை எனக்கு திருப்பி கிடக்கணும்னா இந்த திமிரு பிடிச்சல இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, அதுக்காக நான் போனா போதுன்னு ஒத்துக்கிட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா, இதோட நிறுத்திக்கோங்க மாமா, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் மதிக்கு ஒரே ஷாக். அப்படியே அதிர்ச்சியிலே எந்திரிச்சு நிற்கிறாங்க.
அவங்களுக்கு மட்டுமே கிடையாது, சுரேஷோடைய அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, இங்க பாக்கியராஜுக்கு, மலருக்கு, ரேவதிக்கு எல்லாருக்குமே. ஸோ அவங்களோட சிஸ்டர் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சுரேஷ் இப்படி பேசுறான் அப்படின்னு. அங்க எனக்கு சம்மந்தம் தான், மாமா சொல்லிட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பேசுறானே அப்படின்னு மலர் கேட்கவே செய்றாங்க. என்ன சுரேஷ், இந்த கல்யாணத்துல உனக்கும் சம்மந்தம் தானே, இந்த கல்யாணம் நடந்துச்சு, இங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா, என் சம்மந்தத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனா இவள மனசரம்புல நான் புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கல, மாமா சொன்னாருன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் என் வேலைக்காக தான், மற்றபடி இவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்போ பாக்கியராஜன் கிட்ட ரொம்ப தப்பு சுரேஷ், ரொம்ப தப்பு, பாரு விருப்பம் இல்லைன்னா நீ ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, உன் வேலைக்காக மதிய பகலக்காய யூஸ் பண்ணேன்னு சொல்றியா நீ, அவளை எப்படி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரே நாள்ல உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. டேய், நான் இப்போ உனக்கு படிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. இல்ல மாமா அப்படின்னு. யாரு, நான் மட்டும் என்ன உங்களை பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் அம்மாவாலையும் என் அப்பாவாலையும் சூழ்நிலை கைதியா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் உங்க மாமா தான், என்னமோ நானா உங்களை விருப்பப்பட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தேவையில்லாத பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்க பாரு, அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் இப்படி மரியாதை இல்லாம பேசுறது ரொம்ப தப்பு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்றாங்க. ரேவதி, நான் பாத்துக்கிறேன், சுரேஷ் நீ வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்றாரு. டேய் சுரேஷ், இங்க பாரு, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, சொன்னதை கேளு, நீ போய் அவங்க வீட்டில் சும்மா கை நடிச்சிட்டு வா, அந்த ஆளுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே இவ்வளோ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எஸ்பி ஆஃபீஸில் பேசி கேஸை வாபஸ் வாங்க வச்சு நீ போலீஸ் ஆகிட்டு அப்புறமா இதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆட்டத்தையே நீ கலைச்சிடாத, இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. மாமா என்ன மாமா அப்படின்ட்டு, சொல்கிறத கேளடா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேண்ட் சட்டையை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா மதி நீ கோவப்படாதம்மா, உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, அது சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், உடனே அவனால் ஏற்றுக்க முடியாதுதான், இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரே நைட்ல இப்படி எல்லாம் மாற முடியாது, அதுவும் 4-5 மணி நேரத்துல, நீ போயிட்டு ரெடி ஆகமா, உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் கையோடு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம், நீ கிளம்புமா, நீ போயிட்டு ரெடி ஆகமா அப்படின்னு சொன்னதும் அப்புறம் தான் மதி வா, அந்த ரூம்ல உன்னுடைய ட்ரெஸ்லாம் வச்சிருக்க, அம்மா கொடுத்துட்டு போறாங்க போகும்போது, நீ வா ஏதாச்சும் நல்ல சாரியை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூட்டிட்டு போறாங்க. ரேவதியும் கூடவே போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுகாத மதி அப்படின்னு. பாத்தீங்களாக்கா, விருப்பமே இல்லை அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போச்சுன்னு, என்ன மாதிரி நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்குமே வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க கிட்ட மனசு விட்டு அழுகுறாங்க. கவலைப்படாதமா, இப்படி எல்லாம் நடக்கும் நாங்களுமே எதிர்பார்க்கல, அவன் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்க கிட்ட சொன்னான், அத்தனை தடவை நாங்க அவனை படிச்சு கேட்டோம், ஆனா இப்படி அவன் வேலைக்காகவும் இப்படி மிரட்டி உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்க வச்சிருப்பான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லவும் அழுகுறாங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரி கிளம்பி அப்பா அம்மா பார்க்கணும்ல, அப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் ரெடியாகி கிளம்பி வந்து நிற்கிறாங்க. சுரேஷ் கூட்டிகிட்டு போடா பைக்கில் அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா பைக்கில் அதெல்லாம் முடியாத மாமா, நீங்கள் கார் கீ கொடுங்க, நான் கார்லேயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சுரேஷ், சரிவா நானும் அப்படியே கூட வரேன், எல்லாரும் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. மதியம் சுரேஷ் முன்னாடி உட்காந்துக்கிறாரு, முன்னாடி தங்கராஜ் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையாமாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு கோவப்பட்டு போயிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சால் எல்லாம் சரியாக போயிடுன்னு நினச்சிட்டு இருந்தியா, இனிமே தாண்டி ஆட்ட ஆரம்பிக்க போகுது, நீ நல்லா சித்திரவதை அனுபவிக்க போகிறேன்னு பாரு, முதல்ல ஆப்ரேஷன் மட்டும் அப்பனுக்கு முடியட்டும், அப்புறம் அடுத்து என் வேலையை மட்டும் நீ வாங்கி தரல, அதுதான் அவ்வளோதான், நீ பொண்டாட்டின்ற பேரில் இப்போ என் கூட இருக்கா, உன்னை என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சுரேஷ் மிரட்டுறாரு. என்னது இதெல்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சுரேஷ் இப்படியெல்லாம் மிரட்டிக்கிட்டு, இதையும் மேடம் அப்புறம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள போகிறாங்க, அதுக்கு கூட மேடம் தயங்க மாட்டாங்கடா, உஷாராயிரு, எந்த இடத்துல எங்கே கேமரா வச்சுருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு தங்கராஜ் பேசுகிறாரு. இப்போல்லாம் தான் அவங்களோட உண்மை முகம் வந்து மதிக்கு தெரிய வருது. இப்படியெல்லாம் தெரிஞ்சுதானே ஆரம்பத்திலே கல்யாணம் வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போய் இறங்கின உடனே வேகமாக வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. ஏமா புது பொண்ணு நில்லுமா, எங்கே வேகமாக உன் பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்க, ஆரத்தை எடுக்க வேண்டாமா அப்படின்னு. அப்புறம் அவங்களுடைய பெற்றவங்களை கூப்பிடுறாங்க, பேரண்ட்ஸை வந்து வெளியில் வந்த உடனே. ஸோ ஆரத்தி காய்ச்சி எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுமே சுரேஷ் அவங்களும் நிற்க வச்சு, அதுக்கு கூட ஒரு அடி கேப் இருக்குது. ஸோ ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. தங்கராஜும் உள்ளே போகிறாரு. உட்காருங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுவீங்க சார் அப்படின்னு தங்கராஜையும் உட்கார வைக்கிறாரு. இல்லை வேண்டாம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து
சாப்பாடை பரிமாறும்போது கொஞ்சோண்டே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எல்லாமே முடிச்சிடுறாங்க. கொஞ்சமே போதும்னு சுரேஷும் 4 வாய் ஏதோ கடமைக்குன்னு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் போகலாமா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்களா அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி அப்படின்னு மதி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மதி அவங்களோட ரூமுக்கு கடைசியாக உள்ளே போகிறாங்க. அவங்களோட சிஸ்டர் அவங்க கூட பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மதி எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு. போமா நீ வேற என்னை பிடிச்ச பாலங்களில் தள்ளிட்டீங்கல்ல, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறீங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்களுடைய சுயரூபத்தை நான் பார்த்துட்டேன். என்னெல்லாம் எப்படியெல்லாம் பேசினாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுமா. இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சு போச்சு, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மொத்தமாக என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. நீ எதுவும் பேசாத, ஆனால் கடைசி வரைக்கும் என்னுடைய வேலையை விட்டு நான் விட மாட்டேன். நான் வேலைக்கு போவேன், என்னுடைய பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுக்குறாங்க மதிக்கிட்ட வந்து. ஸோ மதி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் பொருளெல்லாம் திரும்பவும் ஒரு பேக்கில் பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கூட்டியையும் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாமா, நீங்களே வச்சுக்கோங்க, அது மட்டும் எனக்கு எதுக்கு, அதுதான் தாய் வீட்டு சேதனமா அப்படின்னலாம் பேசுகிறாங்க ரொம்ப கோவப்பட்டு. மதி எப்படி போவேன் நீ வேலைக்கு, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என் புருஷன் ஏதோ போலீஸ்கார புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களா, கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்துருக்காருல ஜீப், அதில் தினமும் என்னை கூட்டிகிட்டு வருவார், நீங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. என்னடி மதி இப்போ கூட எப்படி பேசுகிற அப்படின்னு, போமா அப்படின்னு அக்கா அப்படி தான் கோவத்தில் பேசுவா, தான் ஸ்கூட்டி சாவி எடுத்துகிட்டு போய் கூட அவகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய கார்லேயே, தங்கராஜோட கார்லேயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நீ வீட்டுக்கு போய்ட்டு சுரேஷ், நீ எதுக்கு அங்கே தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்கள் கூட வரமா அப்படின்னு சொன்னதும், எதுக்குமா கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்கள்லாம் எங்கேயும் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் என் அப்பா கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு கார்லேயே எல்லாருமே போயிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே வந்து இங்கே மதியோட ஸ்கூட்டியை வந்து கூட்டிகிட்டு போய் மலரோடைய வீட்டில், அதாவது ஒரு ஆள் டிரைவர் வந்து விட்டுட்டு வராரு, அதாவது தங்கராஜோட ஆளுங்களே. ஸோ இவங்க பேசிருக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துருங்கடா, அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வீட்டில் ஒப்படைச்சிட்டு வந்துருங்கன்னு ஆல்ரெடி தங்கராஜ் சொல்லிட்டு தான் போனார். அதுபடி அவங்க கூட வேலை செய்கிறவங்களும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கே ஆப்ரேஷனுக்காக உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷனும் நல்லபடியாக வந்து நடந்துருச்சு. அவருக்கு இனிமேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிர்ச்சி ஆகிற மாதிரி, அவர் கோவப்படுற மாதிரி, அவருக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி இனியும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சாமா, உன் அப்பா எப்படி இருக்கணுன்றது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு தங்கராஜ் அப்போது மதியை வந்து குத்தி காட்டி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கடமையும் முடிஞ்சிடுச்சுன்னு சுரேஷ் வீட்டுக்கு போகிறாரு. அடுத்து என்னுடைய வேலை விஷயம் தான் அப்படின்னு சுரேஷ் சந்தோஷமாக போயிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.